إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே எத்தனையோ படைப்பனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருந்தாலும் மிகச் சிறந்த ஒரு படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனித சமுதாயத்தை நாம் அழகான வடிவத்திலே படைத்திருக்கிறோம். மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் கிடைக்காத, மற்ற ஜீவராசிகளில் இருந்து வேறுபட்ட உன்னதமான ஒரு படைப்பாக மனிதனை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கின்றான் என்றால் அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய அறிவு. இந்த சிந்திக்கக்கூடிய அறிவை மனிதர்களாகிய நாம் பெற்றிருப்பது ஏதோ கடமைக்கு, சடங்குக்கு, சம்பிரதாயத்துக்காக வேண்டி அல்லாமல் அந்த அறிவின் மூலமாக நாம் இன்னும் பலவிதமான கல்வி தேடலை தேட வேண்டும், நம்முடைய சிந்தனை சக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய அறிவின் மூலமாக சமூகத்திற்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், தீமைகளிலிருந்து மற்ற மக்களை எல்லாம் தடுத்து நாமும் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய அறிவை வளர்த்தி கொண்டு அதனை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் நம்முடைய கல்வி அறிவை மேலோங்கி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏராளமான உபதேசங்களை நமக்கு செய்து காட்டுகின்றார்கள். 39வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதர்களை மொழியாலோ அல்லது நிறத்தாலோ அல்லது அவர்களுடைய பிறப்பினாலோ எந்த வகையிலேயும் உயர்வு தாழ்வு கருதி பார்க்கக்கூடிய அந்த சிந்தனையிலிருந்து மனிதர்கள் வேறுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அனைவரையும் ஒரு தாய் மக்கள் என்ற சமநிலையிலே வைத்து அவனுடைய அடியார்களாக நம்மை ஒரு புறம் பார்த்தாலும் பிறப்பால் மொழியால் நம்மிடத்திலே பல வித்தியாசங்கள் இருந்து அதிலே எந்த விதமான பாகுபாடும் மனிதர்களுக்கு மத்தியிலே பார்க்க கூடாது என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் எந்த விஷயத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே பாகுபாடு காட்டுகின்றது என்றால் யார் உயர்ந்தவன், யார் சிறந்தவன், யார் தாழ்ந்தவன், யார் சிறந்தவன் இல்லை என்று சொல்லி காட்டுகின்றது என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல்ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள். யார் சிந்திக்கின்றார்களோ, யாருக்கு சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்கின்றதோ, யார் நல்லதை உருவாக்க வேண்டும் என்ற அறிவை தேடக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, கல்வி சார்ந்து தன்னுடைய சிந்தனையை அமைத்துக் கொள்கின்றார்களோ, அறிவதற்காக தன்னுடைய சிந்தனை யார் செதுக்கிக் கொள்கின்றார்களோ இவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள். யார் கல்வியை தேடாம, கல்வி அறிவை பெருக்கிக் கொள்ளாம, நல்ல விஷயங்களை தேடி செல்லாம இந்த உலகத்திலே யார் இருக்கின்றார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் கிடையாது, அவர்கள் தாழ்ந்தவர்கள். யார் சிறந்தவர்கள் என்றால் அறிவை வளர்த்தி கொள்ளக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் என்றால் நாம் யோசிக்க வேண்டும், உண்மையிலேயே நம் இடத்திலே கல்வியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வமும் சிந்தனையும் அதற்கான எண்ணமும் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றதா என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மேலும் கூடுதலாக நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் படைத்த மேன்மை மிக்க ஒரு உன்னத படைப்பு யார் என்று சொன்னால் மலக்குமார். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அப்படியே கட்டுப்படுவாங்க, என்ன சொல்கின்றானோ அதை அடுத்த கணமே செய்து முடிப்பார்கள். அவர்கள் ஒளியாக படைக்கப்பட்டவங்க, மிகப்பெரிய மகத்துவம் மிக்கவர்கள், மனிதர்களை விட மிகப்பெரிய சக்தி பெற்றவர்கள்.
அப்படிப்பட்ட மலக்குகளுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். படைத்து முடித்ததற்கு பிறகு அந்த மலக்குகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்யணும் என்றால், நீங்க இந்த ஆதமிற்கு படிங்க, இவருக்கு மரியாதை செலுத்துங்க, இவருக்கு கட்டுப்படுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை போடுகின்றான். என்ன காரணம்? எவ்வளவு பெரிய ஒரு படைப்பு மலக்குமார்கள்ங்கிறவங்க சாதாரண மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்கு மலக்குமார்களை படியுமாறு சொல்லி காட்டுகின்றான் என்றால் காரணத்தை விளக்கலாம். 2வது அத்தியாயம் 31வது வசனத்திலே வல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா கும்அத்தஹும், இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த படைப்புகள் அறிவுகள் எல்லாவற்றையும் அது அனைத்து பெயர்களையும் ஆதமுக்கு நாம கற்றுக் கொடுத்தோம். அந்த ஆதம் என்ன செய்தார் என்று சொன்னால், மலக்குகள்கிட்ட இதுக்கெல்லாம் எனக்கு பேரை சொல்லுங்க என்று கேள்வி கேட்டாரு. அந்த மலக்குகளுக்கு தெரியல. அப்ப அல்லாஹ் கட்டளை போடுறான், நபியே ஆதமே நீங்க அவருக்கு என்ன பண்ண, மலக்குகளுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க, இத பேரை எல்லாம் சொல்லுங்க, இந்த அறிவை எல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க என்று சொல்லும் பொழுது எல்லா பேரையும் சொல்றாங்க. மலக்குகள் வியந்து பார்க்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் கட்டளை போடுகின்றான், இவ்வளவு பெரிய அறிவுக்கு சொந்தக்காரரான இந்த ஆதமுக்கு நீங்க படிங்க, இவருக்கு நீங்க கட்டுப்படுங்க, மரியாதை செலுத்துங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். என்றால் எதனால் இந்த மனித சமுதாயத்திற்கு உண்டான சிறப்பை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி காட்டுகின்றான் என்றால், சிந்திக்கணும், ஆய்வு செய்யணும், யோசிக்கணும், எது நல்லது எது கெட்டது என்பதை தேடி செல்லணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் நமக்கு இந்த சிறப்பை இந்த உலகத்துக்கெல்லாம் அடிப்படையாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆரம்ப காலகட்டத்திலே மக்காவிலே நபியாக தேர்வு செய்யப்பட்ட பொழுது அந்த சமுதாயம் என்னமெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க? நிர்வாணமா தவாப் செஞ்சிட்டு இருந்தாங்க, கௌபத்துல்லாவை விபச்சாரத்துல மூழ்கி இருந்தாங்க. அல்லாஹ்வை விட்டுட்டு மற்ற எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவுல இணை வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுக்கே சிலையை வச்சு, நபிமார்களுக்கெல்லாம் சிலையை வச்சு புனிதமிக்க கஅபாவை கலங்கப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. பெண் சிசுக்கள் பிறந்துச்சுன்னா அதை கொலை செய்யக்கூடியவங்களா, ஈவரக்கம் இல்லாதவங்களா, சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டு கொலை செய்யக்கூடியவங்களா இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதரா அனுப்புறான். அந்த மிகப்பெரிய அந்த ஹிரா குகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க. வந்து முதல் உபதேசமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்து தந்த செய்தி என்ன? இணை வைக்கிறது எதிர்க்கிறது தொடர்பாக, இன்னும் நேர்மையாக நடக்கிறது, ஒழுக்கமா இருக்கிறது, விபச்சாரத்தின் பக்கம் அது இது நிறைய இருக்குல்ல, எவ்வளவோ உபதேசங்கள் எல்லாம் செஞ்சிருக்கலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயமாக, முதல் காரியமாக, முதல் உபதேசமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு எடுத்து காட்டிய விஷயம் என்னது? 96வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், நபியே படைத்த உமது இறைவனின் திருப்பெயரால் நீ படிப்பீராக, எந்த கல்வியை கற்றுக்கொள்வீராக, உங்களுடைய அறிவை வளர்த்திக் கொள்வீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படிப்பதற்கு தூண்டக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு கட்டளையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் கட்டளையாக போட்டு காட்டுகின்றான். என்றால் ஒட்டுமொத்த உலகமும் இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? இஸ்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கல்வியை போதிக்கின்றது, எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. மனிதர்கள் வெறுமனே இருந்து விடாமல் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி காட்டுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் ஹதீஸ்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொழுதால் எப்படி சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, நோன்பு வைத்தால், ஜகாத் கொடுத்தால், ஹஜ் செய்தால், இன்ன பிற நற்காரியங்களை செய்தால் எப்படி சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வழிகாட்டினார்களோ, அதே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபிலே 5231வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் கல்வியை தேடி ஒரு வழியாக பயணிக்கின்றாரோ, ஒரு பாதையிலே பயணிக்கின்றாரோ, அவர் சென்று வரும் வரை சொர்க்கத்தினுடைய பாதையிலே அவர் இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. எதுக்காக சொல்றாங்க? தொழுதா நோம்பு எப்படி சொல்வோம், நோம்பு வச்சா எப்படி சொல்வோம், ஜகாத் ஹஜ் இந்த மாதிரி இபாதத்துகள் செஞ்சா எப்படி சொல்றோமோ, அதே போல் நீங்க கல்வி கத்துக்கிட்டா, படிச்சா, கல்வியை தேடி நீங்க பயணிச்சீங்கன்னா, நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் போய் படிச்சுட்டு நீங்க வரக்கூடிய அந்த காலம், கல்வியை கத்துக்கிற அந்த காலம் வரைக்கும் நீங்க எங்க இருக்கிறீங்க தெரியுமா? சாதாரண இடத்துல இல்லை, சொர்க்கத்தினுடைய பாதையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு லேசாக்கி அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை காட்டுகின்றான் என்று
குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார் என்றால் 3வது அத்தியாயத்தினுடைய 191வது வசனத்திலே அல்லாஹ்வுடைய அடியார்கள் மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அல்லதீன யذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض. மூமின்கள் நின்ற நிலையிலே, படுத்த நிலையிலே, அமர்ந்த நிலையிலே அவர்கள் வானம் எப்படி படைக்கப்பட்டது, பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் இதெல்லாம் என்ன காரணத்துக்காக படைச்சிருக்கிறான், எவ்வளவு பெரிய விஷயங்கள் இதில் இருக்குது என்று மூமின்கள் சிந்திப்பார்கள். அவர்களுடைய சிந்தனை அப்படிப்பட்டதாக இருக்கும். கடைசியில் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ரப்பனா மா ஹலகத ஹாதா பாத்திலா, இறைவா இதை நீ வீணாக படைக்கிற, சுபஹானக நீ தூய்மையானவன், வகைனா அதாபன்னார், எங்களை நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று என்று மூமின்கள் சொல்வார்கள். ஏன்னா அதுல அவங்களுக்கு கல்வி கிடைக்கும், அவங்களுக்கு அதுல இல்மு கிடைக்கும், சிந்திப்பாங்க. அல்லாஹ் இதுல வீணா படைக்கிறது எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா, இதுல எவ்வளவு தீமைகள் நிறைய விஷயங்கள் உலகத்துல இருக்கு, அதுல இருந்து நாம இந்த சமுதாயத்தை பாதுகாக்கணும், நாமும் பாதுகாப்பு பெற்று நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பு பெற வைத்து சமூகத்தையும் காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எதன் மூலமாக? நாம் கல்வி அறிவை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக, சிந்திப்பதன் மூலமாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடம் நடத்துகின்றான் என்று சொன்னால் சிந்திக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையிலேயே கல்விக்காக நேரத்தை எவ்வளவு ஒதுக்குறோம்? இந்த உலகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், மார்க்கம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், நம்முடைய தேடல், நம்முடைய சிந்தனை இதெல்லாம் எவ்வளவு காலமாக இருந்திருக்கின்றது, எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம், எவ்வளவு அதுக்காக பயணிக்கிறோம் என்றால் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு முன்னால் உலகத்திலே மிகப்பெரிய வரலாற்றை, அறிவியல் சாதனையை இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஏராளமான படைப்புகளை நம்முடைய முன்னோர்கள் படைத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அறிவுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், அந்த சமுதாயத்தில் வந்தவங்களா நாமே, அவங்களுக்கு சொந்தம் கொண்டாட வேண்டியவங்களா நாமே, நாம இவ்வளவு ஒரு துர்பாக்கியசாலிகளா இருக்கிறோமே என்று நாம் சிந்திக்கக்கூடிய வகையிலே நம்முடைய முன்னோர்களுடைய ஒரு சில வரலாற்று குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிபி 800ஆம் ஆண்டு முதல் 1260ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிற அந்த காலத்தை அறிவியல் பொற்காலம் சொல்லுவாங்க. சாதாரண காலம் இல்லை, அறிவியல், அதாவது சயின்ஸ் கோல்டன் ஏஜ் என்று சொல்லி காட்டுவார்கள். அப்ப என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்னமெல்லாம் இருக்கு, சேட்டலைட் சம்பந்தமா, மருத்துவம் சம்பந்தமா, இன்னும் கல்வி அறிந்த உபகரணங்கள், சாதனைகள், இன்ஜினியரிங் சம்பந்தம், அது இது ஏகப்பட்டது இருக்குது இல்லைங்களா? இந்த ஒட்டுமொத்த கண்டுபிடிப்புகளுடைய ஆரம்ப தளமாக அந்த கிபி 800ஆம் ஆண்டுல எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் எந்த அறிவியல் புரட்சியும் இல்லாத அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய அளவுல சாதனை படைத்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்மளை கேட்டா யார் சொல்லுவோம்? இந்த தாமஸ் ஆல்வா எடிசனு, இந்த ஐசக் நியூட்டனு, இந்த கிரகாம் போர்டு கண்டுபிடிச்சு, இதுதான் நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்த, இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்ட, அல்லாஹ் எதை சிந்திக்க சொன்னானோ, எப்படி வாழ சொன்னானோ, எதை கல்வியை சிறந்த ஒரு பிறப்பிடமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினானோ, எது நாளை மறுமையிலே நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, அதையெல்லாம் கற்றுக்கொண்ட நம்முடைய முன்னோர்களில் முக்கியமான ஒரு நபர் யார் என்று சொன்னால் அல் ஹைதம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானி. இவர் யார் தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ஆப்டிக்ஸ், ஒளியியல், மாடர்ன் சயின்ஸ், இந்த நவீன அறிவியல் அனைத்திற்குமே இன்றைக்கு வரைக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் அல் ஹைதம் என்று சொல்லக்கூடியவர். வானத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞான சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் ஆய்வு செய்து பல நூல் கட்டுரைகளை எழுதி இன்னைக்கு இருக்கிற மாணவர்களும் குறிப்பெடுக்கக்கூடிய அறிவியல் தந்தையாக இருக்கக்கூடியவர் யார் என்று, விஞ்ஞானத்திற்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் அல் ஹைதம் என்று சொல்லக்கூடியவர். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே அந்த காலகட்டத்திலாம் தட்டை, உலகம்னா தட்டை, உலகம் உருட்டை கிடையாது நல்லா சொல்லி பல விதமான சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் எந்த விதமான தொழில்நுட்ப வல்லுநர் கருவிகளும் இல்லாத அந்த காலத்திலேயே ஒட்டுமொத்த உலகத்தினுடைய சுற்றளவு எவ்வளவு, ஒட்டுமொத்த உலக வரைபடம் எப்படி இருக்கும், எப்படி கண்டங்களாக, எப்படி நாடுகளாக, எப்படி கடல் பிரதேசங்களாக பிரிஞ்சிருக்குன்னு சொல்லி அல் இத்ரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் விஞ்ஞானி என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்திற்கு முதல் உலக வரைபடத்தை தந்தது யாருன்னா கிபி 800வது வருஷத்திலேயே அல்லாஹ்வுடைய பேரருளால் அல் இத்ரிசி என்று சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோரில் ஒருவர் நமக்கு தந்து விட்டு சென்றிருக்கிறார்.
மட்டுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சினா எது, மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான புரட்சினா எதுன்னு பார்த்தா மருத்துவத்துறை தான். இந்த மருத்துவத்துறைக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் இப்படி சீனா என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம். அவர் தான் என்ன பண்றாருன்னா, என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்து, இந்த அம்மைனா என்ன, தட்டம்மைனா என்ன, சின்னம்மைனா என்ன, இந்த நோய்க்கு எப்படி எல்லாம் மருத்துவம் பார்க்கணும் என்று சொல்லி பலவிதமான நூல்களை எல்லாம் எழுதி அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்னைக்கும் மருத்துவத்துறையிலே யாராவது பாடம் படிக்க வேண்டும் என்றால் அந்த இப்னு சீனாவுடைய குறிப்பை எடுத்துதான் பாடப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் காரணம் கல்வி அறிவை வளர்த்திருக்கிறாங்க, தேடி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவியல் அந்த மருத்துவத்துறையினுடைய புரட்சி எதுன்னா, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிசு எப்படி இருக்குது, அதனுடைய திடீர்னு தாய் இறந்துட்டாலோ இல்ல குழந்தை இறந்துச்சுனாலோ அந்த குழந்தை எப்படி வெளிக்கொண்டு வர்றது, இந்த இதெல்லாம் இப்பதான் வந்திருக்கு. நம்ம சிசேரியன் மெத்தட்னால கண்டுபிடிச்சு அப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது ஜஹராவி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மாமேதை அவர் என்ன பண்றாருன்னா, அப்பொழுதே 200க்கும் மேற்பட்ட அறிவியல் அந்த அறுவை சிகிச்சைக்கான உபகரணங்களை கண்டுபிடிக்கிறார். எப்படி அறுவை சிகிச்சை பண்றது, எப்படி மகப்பேறு மருத்துவம் பார்க்கறது, எப்படி ஆபரேஷன்களை செய்யறது, என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்து என்று கிபி 800களிலே அவர் கண்டுபிடிச்ச அந்த உபகரணங்கள் இருக்குல்ல, இன்றைக்கும் அதை வைத்துக் கொண்டுதான் ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அறிவியல் புரட்சி அந்த காலத்திலே நடந்து கொண்டிருந்திருக்கிறது. அவர்களுக்கு வழியிலே வந்த நாம மிகப்பெரிய அறிவியல் மாமேதைகள், விஞ்ஞானத்தினுடைய உச்சத்தில் இருந்த அந்த மக்கள் பல நூல்களை அவர்கள் இதெல்லாம் நமக்கு ஏதாவது தெரியுமா, இப்படிப்பட்ட ஒரு அறிவியலுக்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்று நமக்கு ஏதாவது ஒரு ஞானமாவது இருக்கின்றது, இதையாவது நாம் தேடி இருக்கின்றோமா என்று பார்த்தால் பெரும்பாலான மக்களுக்கு இந்த தகவல் கூட தெரியாமல் இருக்கின்றது. என்றால் நமக்கு ஊரில் இருக்கக்கூடிய எல்லா விலாய் முசீபத்துகளும் தெரியும், அதை தேடுவோம், அதை கற்றுக்கொள்வோம், அதை பற்றி சிந்திப்போம். ஆனால் எது ஆக்கப்பூர்வமான விஷயமோ, மக்களுக்கு நன்மையை தேடி தரக்கூடிய விஷயமோ அதை பற்றி நாம் இன்றைக்கு சிந்திக்கிறது கிடையாது என்று சொன்னால் திட்டமிட்டு நாம் சைத்தானுடைய வலையிலே விழுந்து கல்வியை எல்லாம் காணாமல் போகக்கூடிய மக்களாக, சிந்திப்பதிலிருந்து தேடக்கூடிய அந்த காரியத்திலிருந்து காணாமல் போகக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த இந்திய நாடு இருக்கின்றது, முகலாயர்கள் ஆட்சி செஞ்சாங்கல்ல, அந்த முகலாயர்கள் ஆட்சி செய்யும் போது நம்முடைய இந்திய நாட்டினுடைய நிலைமை என்ன? அவர்கள் ஏற்படுத்தின மதரசாக்கள் ஒரு திட்டங்கள் இருக்குதுல்ல, அந்த மதரசாக்கள்ல யார் வந்து படிப்பார்கள் என்றால் இந்து மத மக்கள் வந்து படிப்பாங்க, கிறிஸ்தவ மத மக்கள் வந்து படிப்பாங்க, புத்த ஜெயின சீக்கிய மதத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்க அந்த மதரசாக்களை நம்முடைய இந்திய தாய் திருநாட்டில உருவாக்கப்பட்ட அந்த பாடசாலையில வந்து படிச்சு கல்வி அறிவை பெருக்கிட்டு போன சமுதாயம். அதற்கு சொந்தக்காரர்களான நாமே இன்னைக்கு ஒரு கல்விக்காக, ஒரு ஸ்கூலுக்காக அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் காரணம் என்ன? நம்மிடத்திலே கல்வி சார்ந்து, சிந்தனை சார்ந்து என்ன படிக்கிறது, எப்படி படிச்சா சமூகத்திலே ஒரு நன்மை ஏற்படும், எது வருங்கால சமுதாயத்துக்கு நன்மையை உண்டாக்கும், இந்த சிந்தனை சார்ந்து நாம் நாம படிக்கிறோமா அல்லது நம்முடைய வளரும் தலைமுறையை படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்கின்றோமா என்றால் கிடையாது. நம்ம காலையில வேலைக்கு போயிடுவோம், மதியானம் சாப்பிட போவோம், ராத்திரி தூங்க போவோம், மறுபடியும் காலையில வேலைக்கு வந்துருவோம். நம்ம உள்ள என்ன படிக்குது, நம்ம மக்களுக்கு என்ன ஸ்கூல்ல என்ன சொல்லி தர்றாங்க, ஸ்கூல்ல படிச்சா மட்டும் போதுமா, அவங்களுக்கு வேற கல்வி எல்லாம் வேண்டாமா, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் எல்லாம் இருக்கும் இல்லை, அவங்களுக்கு நாம் அதை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இல்லை என்ற சிந்தனை எல்லாம் இன்றைக்கு நமக்கு கிடையாது. நமக்கு சம்பாதிப்பதை, நமக்கு ஊர் ஊராக பயணிப்பதற்கும் இதற்குத்தான் நமக்கு நேரம் இருக்கின்றதே தவிர நாமும் சிந்திப்பது கிடையாது. வளரக்கூடிய தலைமுறைக்கும் சிந்தனையை ஊட்டக்கூடியவர்களாக இருப்பது கிடையாது. அதுக்கு தெளிவான உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம கிட்ட எவ்வளவு பள்ளிவாசல்கள் இருக்கு. நம்முடைய உதாரணத்துக்கு ஒரு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஊருக்கு நீங்க இருக்கக்கூடிய ஒரு திருப்பூர்ல ஒரு குறைஞ்சது ஒரு 100 பள்ளிவாசல் இருக்குமா, அங்க இங்கான ஒரு தேடி பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கிற கோவை, அங்க இருக்கிற ஈரோடு, நல்லா கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா ஒரு 10,000 பள்ளிவாசலாவது இருக்குமில்ல. ஒட்டுமொத்த தமிழ குறைஞ்சது சொல்றோம், ஒரு 10,000 பள்ளிவாசல் இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த பள்ளிவாசல்கள்ல இந்த கோடை விடுமுறை விட்டுச்சு இல்ல, இந்த சம்மர் காலம் சொல்லி ஒரு 2 மாசம் மக்கள் சும்மா இருந்தாங்க இல்ல, இந்த காலகட்டங்கள்ல அவங்களுடைய அறிவை பெருக்கி கொடுக்கக்கூடிய வழியில, அவங்களுக்கு நல்ல ஒரு மேம்படுத்தக்கூடிய வகையில அவங்களுக்கு ஏதாவது திட்டமிடுதல்கள் நம்முடைய பள்ளிவாசல்கள் நடந்துதான்.
ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்தக்கூடிய, அவங்களுக்கு நல்ல ஒரு கம்ப்யூட்டர் பேசிக் ஸ்கில்களை வளர்த்தி கொடுக்கக்கூடிய, அவங்களுக்கு உலகம் சார்ந்து விஞ்ஞானம் சார்ந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய, அதோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய பேரருளால் எப்படி தொழுகிறது, எப்படி நோன்பு வைக்கிறது, எப்படி இபாதத் செய்கிறது, எது ஒழுக்கம், எது நல்லிடத்தை, எது அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய காரியம், எது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியம், இரண்டையும் சேர்த்து சொல்லி நல்ல மாணவர்களை உருவாக்கி அல்லாஹ்வுடைய பேரருளால் குறிப்பிட்ட இந்த ஒரு இடைவெளியில நாம மக்களை வெளியே அனுப்பி இருந்தோம் என்று சொன்னால் போய் படிக்கக்கூடியவர்கள் எப்படி படிப்பாங்க, என்னத்தர படிப்பான், எப்படிப்பட்ட சூழ்நிலையில உருவாகுவான், தப்பா ஊசி போட்டு மருத்துவனாகி யாரையாவது கொலை செய்வானா, தப்பா பாடம் கட்டி பல உயிர்களை கொலை பண்ணுவானா, கலப்படங்களை செஞ்சு மார்க்கெட்ல கள்ள மார்க்கெட்டுகள்ல பல விதமான கோடிகளை சம்பாதிப்பானா? கிடையாது. காரணம் அவனுடைய உள்ளத்துல என்ன வந்திருக்கு? அல்லாஹ் சம்பந்தமான இறையச்சம், சமூகத்தின் மீதான அக்கறை, எது நன்மை தீமைங்கிற விளக்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருச்சு. அந்த கல்வி அறிவு அவனுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருச்சு. நல்ல படித்து சமுதாயத்தை மேம்படுத்தணுங்கிற எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கு. இதுதான் இஸ்லாம்ங்கிறது அவன் புரிஞ்சு நம்ம இடத்திலிருந்து வெளியே போயிருந்தான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மாற்றம் அல்லாஹ்வுடைய பேரருளால் உருவாகி இருக்கும். அந்த ஒரு மாற்றத்தை நம்ம எத்தனை மக்கள் நம்முடைய சமுதாயத்தில் செஞ்சிருக்கோம். எத்தனை பள்ளிவாசல்கள் நடந்திருக்கு. பள்ளிவாசல் எதுக்குன்னா வாங்க காலையில மஜ்ரி குபர் அசர் மஹதி மிசா தொழுதாச்சா அல்ஹம்துலில்லாஹ், அப்புறம் வாரத்துல ஒரு ஜும்மாவா அல்ஹம்துலில்லாஹ், பெருநாவா எல்லாம் தொழுதுட்டு போய் நோம்பு மாசம் வந்துருச்சா நல்ல கஞ்சி காய்ச்சி குடிச்சு நோம்பு திறக்கிறதுக்கும் இந்த வேற காரியங்களுக்கு இதுக்குத்தான் பள்ளிவாசல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல் எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க? தொழுகிறதுக்கு மட்டுமா, நோம்பு திறக்கிறதுக்கு மட்டுமா? இந்த வேற காரியங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தவே இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய தலைமை செயலகம் எது என்று சொன்னால் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல். அங்கதான் எல்லா விதமான களப்பணிகளும் அங்கதான் ஆரம்பிக்கும். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கான நன்மைகளை அங்கதான் அல்லாஹ்வுடைய தூதர் துவக்கி கல்வியை போதிக்கக்கூடிய இடமா, பொது சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய இடமா, போர் பயிற்சிகள் எடுக்கக்கூடிய இடமா, அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முசல்லா என்று சொல்லக்கூடிய பகுதி ஒரு திடல்ல அங்கே தண்டனை கொடுக்கக்கூடிய திடமா, அங்க பெருநாள் தொழுகை நடக்கும். ஒட்டுமொத்த எங்கன்னு பார்த்தா பள்ளியை சுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. காரணம் இந்த பள்ளி தான் அடித்தளம். பள்ளியின் மூலமாக சமுதாயத்தை நாம் மேம்படுத்தணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்குள்ள வந்த உடனேயே செஞ்ச வேலை பள்ளிவாசலை கட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கட்டின அந்த பள்ளிவாசலில் இருந்து எவ்வளவு பெரிய புரட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காண்பிச்சு தந்திருக்கிறாங்க. நாம வெறுமனே தொழுவதற்கும் இபாதத் செய்வதற்கு இதுக்குமான ஒரு இடமாக இதை நாம் நினைத்து விட்டோம் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். நாம புதுசா ஸ்கூலு கட்டி பெரிய அளவுல காலேஜுகளை கட்டி அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்துல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல கொஞ்சம் முன்னாடி வாங்க போய் மழைங்கிறனால என்ன நடந்துட்டு அப்படின்னு முன்னாடி வாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு பார்க்கிறோம் சமுதாயத்துல ஒரு திட்டமிட்டு ஒரு இருட்டடிப்புகளை செஞ்சு நம்முடைய வரலாற்றுகளை எல்லாம் மறைச்சு நம்ம கல்வி அறிவை தடுத்து நமக்கு பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில இடஒதுக்கீடு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்குதா இல்லையா? அந்த இடஒதுக்கீடின் அடிப்படையில பள்ளிக்கூடங்களுக்கு போகக்கூடியவங்க எத்தனை பேரு, கல்லூரிகள்ல போய் படிக்கிறவங்க எத்தனை பேரு, வேலை தளங்களுக்கு போய் வேலை செய்யக்கூடிய அரசு வேலையில போய் கால் பதிக்கிறவங்க எத்தனை பேர்னு பார்த்தா கிடையாது. எதுக்காக போராடணும்? எந்த காரணத்துக்காக வேண்டிய இடஒதுக்கீடு அது இதுன்னு மிகப்பெரிய அளவுல எல்லாம் போராடணும் இல்லை. அந்த இடஒதுக்கீடு நீங்க கண்ணுக்கு முன்னால் இருக்குது. எத்தனை டாக்டர்கள் இன்னைக்கு இருக்கிறோம், அரசு மருத்துவர்களா, எத்தனை இன்ஜினியர்களா இன்னைக்கு நாம இருக்கிறோம், எத்தனை வக்கீல்களா இருக்கிறோம், எத்தனை ஜட்ஜுகளா இருக்கிறோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச அரசு உயர் பதவிகள்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு அரசாங்க அலுவலகத்துக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு பியூன்ல இருந்து, ஒரு கிளர்க்ல இருந்து, ஒரு ஹெட் கிளார்க்ல இருந்து, ஒரு மேனேஜர்ல இருந்து மிகப்பெரிய பல்வேறு விதமான போஸ்டுகள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல இருக்குது. அதுல எல்லாம் நம்ம மக்கள் எத்தனை பேரு எத்தனை இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. யாரையாவது எங்கேயாவது ஒருத்தரை போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சமுதாய பையன் ஒருத்தர் உள்ள இருக்கிறாப்பா சந்தோஷப்படுறோமா இல்லையா? நம்ம புள்ள ஏன் போகல, நம்ம புள்ள ஏன் போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணல, இப்ப படிச்சு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஏன் அதுக்கான சிந்தனை ஏற்படுத்தல தெரியல. எப்படி படிக்கணும், எங்க போகணும், எந்த அறிவை வளர்த்துக்கணும், அதுக்கெல்லாம் நமக்கு இன்றைக்கு நேரம் இல்லாத மக்களாக இருக்கின்றோம். ஆனால் பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு சகோதரி, ஷெட்யூல் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, 23 வயதான ஸ்ரீமதின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு,
திருமணம் ஆயிடுச்சு, கையில ஒரு குழந்தை வேற இருக்கு. அந்த குழந்தை அந்த பிள்ளை இன்னைக்கு என்ன நிலவரம் தெரியுங்களா? வக்கீலுக்கு படிக்குது. அடுத்த ஒரு 3 ஆண்டு காலம் இந்த ஜட்ஜ் சொல்லுவாங்க நீதிபதிக்கு உண்டான பரீட்சை என்று அதுக்கான ஒரு படிப்பை படிக்குது. படித்து முடித்ததற்கு பிறகு இன்னைக்கு தன்னை சமுதாயத்திற்கு அந்த பெண் அறிமுகப்படுது, நான் ஒரு பெண் நீதிபதி. யாரெல்லாம் என்னை தாழ்ந்தவன், என்னை ஒரு கேவலமானவன் என்றெல்லாம் என்ன நினைச்சானோ, எவன் என்னை எல்லாம் மிகப்பெரிய அளவில் தாழ்த்தப்பட்டவர்களா, என்னை இழிப்பிறர்களா என்ன மதிச்சானோ, அப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு முன்னால் இன்னைக்கு நான் யார் தெரியுமா? எனக்கு கீழே 1000 வக்கீல் இருப்பான், எனக்கு கீழே பலவிதமான அதிகாரிகள் இருப்பான். நான் சொல்ற தீர்ப்பத்தை அவர்கள் கேட்கணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு 23 வயது ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு துணிச்சல் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் மக்களுக்கு பெண் மக்களுக்கு இருக்கின்றதா என்று பார்த்தால் கிடையாது. காரணம் வழிகாட்டுதல் இல்லை. அது சம்பந்தமான அறிவு நம்மிடத்து நாமளும் படிக்கிறேன். நம்முடைய பிள்ளை எப்படி படிக்க வைக்கிறது நாம நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம நல்ல சாப்பிடலங்கிறதுக்காக வேண்டி நம்ம பிள்ளைய பத்தினி போடுறோமா? நாம நல்ல ஆடை உடுத்தலங்கிறதுக்காக வேண்டி நம்ம பிள்ளைய கிழிஞ்ச ஆடையோட இன்னைக்கு நடத்த கொண்டிருக்கிறோமா? நாம ஒழுங்குற வீட்டுல தூங்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம பிள்ளைய ரோட்ல படுத்து வைக்கிறோமா? கிடையாது. நாம இருந்த மாதிரி இன்னைக்கு நம்முடைய தலைமுறை இருப்பது கிடையாது. எல்லா விஷயத்திலையும் மாறிடுச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மாறல. எதுல? கல்வி அறிவை பயனுள்ள கல்வியை தேடக்கூடிய விஷயத்திலே இன்றைக்கு சமுதாயம் மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கின்றது. இந்த நிலை நம்முடைய சமுதாயத்தில் மாற வேண்டும். எது நல்லது, எது படிச்சா எது சிறந்தது, நம்முடைய சமூகத்திலே மார்க்க கல்வியோடு நல்ல ஒழுக்கத்தோடு நம்முடைய சமுதாயத்தை உருவாக்கி இந்த தலைமுறைக்கு கொடுத்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய பேரருளால் மிகப்பெரிய புரட்சி கோல்டன் ஏஜ் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த 800ஆம் ஆண்டு எப்படி இருந்ததோ அது போன்று ஒரு மிகப்பெரிய தலைமுறை நமக்கு பின்னாலும் உருவாக வேண்டும் என்றால் அதற்காக உழைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறோம். வாகனத்துவான الحمدلله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் கல்வி அறிவு என்பது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது, நம்முடைய சமுதாயத்தை எந்த அளவுக்கு நாம் மேம்படுத்த வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் முதல் உரையிலே தெரிந்து கொண்ட நாம் இந்த கல்வி அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு மிக பெரும் தடையாக இன்றைக்கு சமுதாயத்திலே இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா பொருளாதாரம். இந்த பொருளாதார பிரச்சனையின் காரணமாக பல நல்ல அறிவு படைத்த சிந்தனை சக்தியுடைய முயற்சி எடுக்கக்கூடிய பல மாணவ மாணவிகள் நம்முடைய சமுதாயத்துல பெரிய அளவுல படிக்கக்கூடியவர்களாக இல்லாமல் போறதுக்கு ஒரு அடிப்படை காரணமா எது இருக்குதுன்னா பொருளாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையின் விளைவாக பல மக்கள் கல்வி அறிவை தேடி போறது கிடையாது. அப்படிப்பட்ட இந்த நேரத்துல பெற்றோர்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இவ்வளவு சிரமங்கள் அடையத பார்க்கிறோம். பல மக்களுக்கு தாய் தந்தை கூட இல்லாம அனாதைகளாக இருக்கக்கூடிய மக்கள் நல்ல படிக்கக்கூடியவர்கள் நம்முடைய வீட்டுகளுக்கு பக்கத்திலேயே கூட நிறைய மக்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த மக்களை கண்டும் காணாத சமுதாயமாக இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் நம்முடைய சமூகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கோம். நம்முடைய பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டோமா, நம்முடைய பிள்ளைக்கு யூனிஃபார்ம் அளவு கொடுத்துட்டோமா, நம்முடைய பிள்ளைக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோமா, எல்லா விதமான ஸ்கூல் பேக், குடிக்கிற வாட்டர் கேன், டிஃபன் பாக்ஸ், அது இதுன்னு முதற்கொண்டு எல்லாமே ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடியே தயார் செய்து கொள்ளக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரி பெற்ற ஒரு குழந்தை என்ன நிலையில இருக்கு என்பதை இன்றைக்கு தேடி செல்வது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய நம்மில் பெரும்பாலான மக்களே சுய மரியாதையை பேணி வெளியே பல தகவல்களை சொல்றது கிடையாது. இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அதற்கான நபர்களை தேடி சென்று ஒருத்தரையாவது நாம் நம்முடைய கண்ணிலே பார்த்து இந்த குடும்ப தகுதியான குடும்பம் தான், இந்த குடும்ப மாணவரை நாம மேலோக்கணும், இதன் மூலமாக அவர்களுடைய கல்வி அறிவு மேலோங்கும், சமுதாயத்தை நல்ல நாம தூக்கி விடலாம் என்று சொல்லி நாமே திட்டமிட்டு அந்த குடும்பத்திற்காக நம்முடைய பொருளாதாரத்துல ஒரு சின்ன அளவுல எதையாவது கொடுத்து உதவினாலும் கூட அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒரு தலைமுறை ஏழ்மை நிலையிலிருந்து மாறி கல்விமான்களாக உருவாகி அல்லாஹ்வுடைய பேரருளால் சமூக அந்தஸ்தோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வசதியை நம்மால் அமைத்து கொடுக்க முடியும்.
அதற்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும். நம்முடைய பொருளாதாரத்தில் ஏதேனும் ஒரு பங்கை ஏழை எளிய மக்களுக்காக ஒதுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி நன்மையான காரியங்களுக்காக நல்ல முறையில செலவு செய்து இம்மையிலும் நன்மை பெற்று நாளை மறுமையிலையும் நன்மை பெறக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து ஜும்மாவை நிறைவு செய்கிறோம். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.